இந்த சேனலில் வர வீடியோஸ் உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, இது tamilnadodi.com சித்தா. இன்னைக்கு நம்ம பிரண்டையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். பிரண்டை காய வைத்து எடுத்துக்கொள்ளவும், இழந்த இலையை காய வைத்து எடுத்துக்கொள்ளவும், ஓமம் சிறிதளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றையும் சேர்த்து கசாயமாக்கி சாப்பிட்டு வந்தால் வாயு கோளாறு தீரும். பிரண்டை இலையுடன் வேப்பிலை சிறிது, மிளகு 3 எண்ணிக்கை, மூன்றையும் சேர்த்து அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் புழுக்கள் ஒழியும். பிரண்டையை கணு மற்றும் நார் நீக்கி நெய்யில் வதக்கி மிளகு உப்பு சேர்த்து சாப்பிட்டால் இளைத்த உடல் பெருக்கும். பிரண்டையின் இளந்தண்டினை நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டால் சுவை இன்மை, ருசியின்மை போன்றவை சரியாகும். நன்றாக பசி எடுக்கும். உலர்ந்த பிரண்டை இலை 100 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கு 10 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிளகு 10 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகியவை மூன்றையும் சேர்த்து பொடியாக்கி தினமும் காலை 2 கிராம் அளவில் சாப்பிட்டால் குடல் புண், தொண்டை புண், ஆசனவாயின் உள்ள புண் போன்றவை சரியாகும். பிரண்டையை வதக்கி சாறு எடுத்து 2 துளிகளை காதில் விட்டால் காதில் வலி நீங்கும். மூக்கில் விட்டால் மூக்கில் இருந்து இரத்தம் வடிதல் குணமாகும். பிரண்டையை இடித்து சாறு எடுத்து அதில் சிறிது பெருங்காயம் சேர்த்து சாப்பிட்டால் மாதவிலக்கு பிரச்சனை சரியாகும். பிரண்டை இலை, முடக்கத்தான் இலை, சீரகம் மூன்றையும் தலா 10 கிராம் அளவில் எடுத்துக்கொண்டு அதை அரைத்து காலையில் சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி, மூட்டு தேய்வு, இடுப்பு வலி போன்றவை சரியாகும். பிரண்டை தண்டுடன் வாதநாராயணன் இலை, பூண்டு, மிளகு, மஞ்சள் ஆகியவை சேர்த்து கசாயமாகி சாப்பிட்டால் இதய நோய் குணமாகும். பிரண்டையுடன் இஞ்சி, பூண்டு சேர்த்து துவையல் செய்து சாப்பிட்டால் மயக்கம், உடல் எரிச்சல் போன்றவை சரியாகும். நன்றி, வணக்கம்.